வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம ரொம்பவுமே சூப்பரான ஒரு கோதுமை பிரெட் எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது 100% ஹெல்த்தியான பிரெட். ஏன்னா 1% கூட இதில் மைதாவோ சர்க்கரையோ சேர்க்க போகிறது இல்லைங்க. ஆனாலும் டேஸ்ட்லேயும் இது ஒன்றும் குறையில்லைங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பிரெட் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸ்ட் தேவையில்லை, மாவு பிசைய வேண்டாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 35வது நிமிஷத்தில் உங்களுக்கு பிரெட் ரெடியாக இருக்கும். ஏன்னா இந்த பிரெட்டுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வைக்க கூட தேவையில்லை. அவ்வளோ ஈஸியான பிரெட். அப்புறம் டீ அப்புறம் காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கரும்பு சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் பால் எடுத்துக்கிறேன் அந்த கரும்பு சர்க்கரை கரையிறதுக்காக. 1/2 கப் உருக்குன வெண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நாம் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. கரும்பு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இனி நாம் மாவு பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சலித்து உள்ளே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வரக்காக நம்ம பால் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பப்படி தான், இது சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், பண்ணிவிட்டு ஒரு பிரெட் மோல்டில் க்ரீஸ் பண்ணி வச்ச பிரெட் மோல்டில் இந்த பேட்டரை நம்ம ஊற்றிக்கலாம். 1/2 டின் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வெந்துருச்சான்னு நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது ஓவனில் விட இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு பண்ணும்போது தான் நான் ரொம்ப சாஃப்டாக வருது. ஓவனில் வைக்கும்போது கூட கொஞ்சம் கெட்டியாக வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நம்ம ஓவன் இல்லாமல் செய்கிறதே எனக்கு பெஸ்ட்டுன்னு இருக்குது. நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஸ்லைஸாக கட் பண்ணும்போதே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.